பற்றி போலீஸ் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. 2 பொண்ணுங்க வாழ்க்கையில் விளையாடியிருக்கா. இந்த டாக்டர் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக தரக்குறைவாக பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டு சிவா வந்து அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காரு. சிவா அப்படியே பார்க்குறாரு. இப்போ சொல்கிறீங்களா என்னன்னு சொல்லிட்டு, என் அக்கா எவ்வளோ நல்லவன்னு சொல்லிட்டு இப்போ புரியுதா உங்களுக்கெல்லாம்? என் அக்காவுக்கு வேறு இப்படி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. மெசேஜுக்கான ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. இப்போ யார் என்ன சொல்ல போகிறீங்க? அவ்வளோ பேச்சு பேசுனீங்க அக்கா பற்றி, இப்போ சொல்லுங்கள் என் அக்கா எப்படிப்பட்டவன், உங்கள் பையன் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நீ சொல்லு சிந்து, இந்த ஆள் இவ்வளோ தூரம் உன்னை அசிங்கப்படுத்துகிறாரு. இவரை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பமா? தேவையில்லாமல் எதுக்கு இவரை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்? அதுக்கு இந்த ஆள் மேலே கம்ப்ளைண்ட் கொடு. இந்த மாதிரி ஆளுங்க கூடலாம் வாழ முடியாது. சொன்னால் கேளு சிந்து அப்படின்னு பைரவி சொல்கிறாங்க. பைரவி உனக்கு தெரியாது பைரவி, என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து புருஷன் தான் எல்லாமே. எப்போ என் கழுத்தில் தாலி கட்டிட்டாரோ அப்போவே நான் அவரை புருஷனாக ஏற்றுக்கிட்டேன். அதனால் அவரோட என்னை வாழவை பைரவி, ப்ளீஸ் பைரவி, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சிந்து ஆசைப்பட்றா, அதனால் வேறு வழி கிடையாது. அதனால் நீங்கள் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க எல்லாருமே. அப்போ வந்து நீ என்னப்பா சொல்கிற? வேறு வழி இல்லை, ஒன்று உன்னை அரெஸ்ட் பண்ணி நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுறோம், நீ கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு சொன்னீங்கன்னா. அப்படி இல்லையா நீ வந்து வேறு வழி கிடையாது, நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் உன்னை விடுறதுக்கு அப்படி சொன்னோன்னே ஸ்னேகாவில் தாங்கிக்க முடியல. ஸ்னேகா சமைட்டு அது எப்படி நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்றாங்க. எல்லாருமே வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சிவா வந்து போய் சிந்து கிட்ட பேசுகிறாரு. இங்கே பாரு, கடைசி சான்ஸாக நான் உங்ககிட்ட கேட்குறேன், கடைசி முறையாக கேட்குறேன், உன் கூட பழகின பாவத்துக்காக கேட்குறேன், தயவு செய்து உண்மையை ஒத்துக்கோ. நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு எல்லார் முன்னாடியும் சொல்லு. நான் உனக்கு எஞ்சி கேட்குறேன், நான் எந்த தப்புமே பண்ணலன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. தெரிஞ்சு கூட இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கியே, நீ பண்ணுறது கொஞ்சமாக நியாயமாக இருக்கா? அப்படியே உன்னை நான் கல்யாணம் பண்ணினாலும் சந்தோஷமாக எப்படி நான் வாழ முடியும்? நீ ஏன் சொல்லு. நீ எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணி கல்யாணம் பண்ணினா கடைசி வரைக்கும் உன் கூட நான் எப்படி நான் வாழுவேன்? சொல்லு, நீயே சொல்லு சிந்து அப்படின்னோடனே அப்படியே சிந்து பார்க்குறாங்க. என்ன நீங்கள் தேவையில்லாமல் வந்து பொண்ணை வந்து இந்த மாதிரி மனசை மாற்ற பார்க்குறீங்களா? தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாங்க, மிரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் மிரட்டலைங்க, எதுவும் பண்ணலங்க. நான் உண்மையிலேயே சிந்து கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக நினச்சேன், அந்த உரிமையில் தான் பேசுகிறேன். ப்ளீஸ் சிந்து, தயவு செய்து என்னை அசிங்கப்படுத்தாது சிந்து, உன்னை கெஞ்சி கேட்குறேன், கையெடுத்து கும்பிட்றாரு. சிந்து வந்து அப்படியே பார்க்குறாங்க. என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? எல்லோரும் முன்னாடியும் வந்து இப்படி கேட்டால் நான் வேறு மாதிரி சொல்வேன் தானே இப்படிலாம் பேசுகிறீங்க? இங்கே பாருங்கள், உங்கள் மேலே எனக்கு நிறைய மரியாதை இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். தயவுசெய்து இந்த மாதிரி நாடகம்லாம் போடாதீங்க. நீங்கள் எனக்கு வேணுங்க, நீங்கள் என்னை வந்து கழட்டி விடலான்னு தானே இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. சிந்து நிறுத்துறியா? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கூட பழகினது நினச்சாலும் எனக்கு அருவெறுப்பாக இருக்குது, என் மனசெல்லாம் ரொம்ப காயமாக இருக்குது. உன்னை மாதிரி ஒரு பொண்ணை நான் அந்த உலகத்தில் பார்த்ததே கிடையாது. இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன், இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணுறியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்னை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்து கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாரு. இங்கே பார், உன்னை மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் வாழ்கிறதோட நான் பேசாமல் ஜெயிலுக்கே போயிடுவேன். தயவு செய்து இன்ஸ்பெக்டர் என்னை அரெஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து ஜெயிலுக்கே வரேன், இவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்றாரு. சிந்து இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு. ஆமாங்க, என்னால் வந்து இந்த கல்யாணத்தை சம்மதிக்க முடியாது. ஏன்னா சம்மதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகி கூட நான் வாழ்கிறது என் வாழ்க்கையில் வந்து நான் செய்கிற ரொம்ப பெரிய பாவம். நான் இது வரைக்கும் என் தொழிலில் நான் உண்மையாக தான் இருந்திருக்கேன், நேர்மையாக தான் இருந்திருக்கேன், நிறைய உயிர்களை காப்பாற்றிருக்கேன். ஆனால் முதல் முறையாக வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பொண்ணு கூட என்னால் வாழவே முடியாது. அதனால் என்னை விட்டுருங்க, தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குறேன், என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க. நான் எவ்வளோ பெரிய தண்டனை வேணாலும் அனுபவிக்க தயாராக இருக்கேன். ஆனால் இவ கூட வாழ்ந்து அந்த கேவலமான வாழ்க்கையை நான் அனுபவிக்க தயாராகவே இல்லை. தயவு செய்து என்னை கூட்டிகிட்டு போங்க. நான் வந்து அரெஸ்ட் ஆக தயாராக இருக்கேன். ஆனால் தாலி மட்டும் நான் எக்காரணம் கூட கட்ட மாட்டேன் அப்படின்றாரு. அதை கேட்டு சிந்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இவர் இப்படி சொல்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க. அப்படியே சிந்துவை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே நிற்கிறாரு நம்ம சிவா.